ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு இரவு பொழுதும் விடியும் பொழுதும் உன்னுடைய மனதில் இருக்கும் மிகப்பெரிய உளைச்சலே பணம் என்ற ஒன்றுதான். மனிதர்கள் ஏதாவது தொந்தரவுகளை கொடுத்தால் அவர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்ளலாம், இல்லை என்றால் தூரமாக தள்ளி வைக்கலாம். ஆனால் பணமானது தேவைப்படும் பொழுது கிடைக்கவில்லை என்றால் அதைவிட மன உளைச்சலானது இந்த உலகத்தில் எதுவுமே அல்ல. பணத்தை ஒட்டித்தான் எல்லாமே இங்கு இருக்கிறது. உறவுகள் வர வேண்டும், ஆனாலும் உறவுகள் நல்லபடியாக பேச வேண்டும், ஆனாலும் இதற்கு முக்கியமாக இருப்பது பணம் மட்டுமே. பணம் இருந்தால்தான் சுற்றி இருக்கும் மக்கள்கள் கூட சாதாரணமாக நீ பேசுகிறாயோ பேசலையோ, உன்னை பார்த்த உடனேயே ஏய் இவள் பணக்காரி என்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தி உன்னிடம் பேசுகிறார்கள். அதுவே உன்னிடம் பணம் இல்லை, சாதாரணமாகத்தான் இருக்கிறாய் என்றால் யாருமே பேசுவது கிடையாது. அப்பொழுது உனக்கு தோன்றுவது பணத்தை சுற்றிதான் எல்லாம் இருக்கிறது. ஆனால் பார், தெய்வத்திற்கு இந்த ஒரு விஷயம் புரிகிறதா புரியவில்லையா? என்னை ஏன் இந்த தெய்வம் கஷ்டப்படுத்துகிறது? நான் சந்தோஷத்தோடு நிறைய பணங்களோடு நிறைய செல்வங்களோடு இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஆசைப்பட்டு கொண்டே தான் இருக்கிறேன். ஆனால் எதற்காக இந்த தெய்வமானது என்னுடைய மன உளைச்சல்களை புரிந்து கொள்ளாமல் என்னை இந்த அளவுக்கு சித்திரவதை செய்கிறது? நானும் ஒவ்வொரு கோயிலாக ஏறி ஏறி இறங்குகிறேன். இந்த நாள் மாறும், அந்த நாள் மாறும் என்று. ஆனால் ஒரு நாளும் மாறியதாகவே இல்லை என்று கவலைப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்திற்கான நேரமும் வரப்போகிறது. உன்னுடைய தேடுதல் எதை நோக்கி இருந்தது? பணத்தை நோக்கி. அந்த பணமானது கிடைத்து விட்டால் எப்படி இருக்கும்? அந்த பணமானது உனக்கு எவ்வளவு தேவையோ அது கிடைக்கத்தான் போகிறது. அதாவது உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய கோரிக்கைகளிடம் வேண்டும் பொழுதெல்லாம் உடல் ஆரோக்கியம் மற்றும் பணம், இது இரண்டும் எனக்கு தேவை என்று வேண்டுவார். ஒரு உதாரணத்திற்கு சொல்லவா? சிலரிடம் நீ பார்த்தாயானால் நிறைய பணம் இருக்கும், ஆனால் அதை வைத்து அவர்களால் உபயோகம் கூட படுத்த முடியாது. அந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கஷ்டப்படுவார்கள். அதுவே ஒருவரிடம் பணமே இருக்காது, ஆனால் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். ஏதோ இருப்பதை வைத்து வாழ்ந்து கொண்டு சந்தோஷமாக இருப்பார்கள். சரியா? அதனால் பணத்தை வைத்து எதுவும் நிர்ணயிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் மாறும். என்று நீ பணம் இல்லாமல் தவிக்கிறாய். நாளை பணம் உன்னை தேடி ஓடி வரும். வரலாம். உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நீ பெறலாம். எந்த ஒரு நிமிஷத்திலேயும் அவ்வளவுதான் வாழ்க்கை என்று நினைத்து விடாதீர்கள். தெய்வத்திற்கு இந்த உலகத்தில் படைக்க மட்டும்தான் தெரியும், மற்றவற்றை எதுவும் தெரியாது என்று நினைத்து விடாதீர்கள். நீங்கள் இந்த பூமியில் தோன்றும் பொழுதிலிருந்து இந்த பூமியிலிருந்து போகும் வரைக்கும் உங்களுக்கு உணவு கொடுப்பவனும் தெய்வம்தான், உங்களை கஷ்டப்படுத்துவதும் தெய்வம்தான். உதாரணத்திற்கு வீட்டில் இருப்பாய், திடீரென்று ஏதோ ஒரு கோவிலில் ஏதோ ஒரு விசேஷத்திலிருந்து உனக்கு சாப்பாடு வரும். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு நேரம் நீ யாருக்கோ உதவி செய்திருப்பாய். அதற்கான நன்மைகள் தான் இப்படி எல்லாம் சுற்றி வரும். இல்லை, சில நேரத்தில் ஒரு இடத்திற்கு நீ போக வேண்டும் என்று நினைத்தே இருக்க மாட்டாய், ஆனால் திடீரென்று ஒரு பயணமோ உண்டாகும். அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களானது வருகிறது. எதிர்பார்த்த சமயத்தில் எதுவுமே நடக்கவில்லை. பணமானது எனக்கு நாளை தேவைப்படுகிறது. நாளை என்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை எல்லாம் செய்ய வேண்டும். குழந்தைகளுக்கு பள்ளிக்கு நான் பணத்தை கட்ட வேண்டும். என்னுடைய தொழிலுக்கு பணத்தை கட்ட வேண்டும். வீட்டு வாடகைக்கு பணத்தை கொடுக்க வேண்டும். இப்படி கடனாளி ஆகவே நான் இருக்கிறேன் என்று வருத்தப்பட்டு கொண்டு இருந்த உன்னுடைய வாழ்க்கையில் கடனை அனைத்தையும் நீக்கி சந்தோஷம் என்ற ஒரு விஷயத்தை நான் கொடுக்கவே தான் வந்துவிட்டேன். ராஜ யோகமும் ராஜ விசேஷமான இந்த சாய், என்னை எப்பொழுதும் செல்வாயே ராஜா போலவே இருக்கிறீர்கள் சாய் என்று என்னுடைய கோவிலுக்கு வரும் பொழுதோ, இல்லை ஒரு சாதாரணமாக உன்னுடைய வீட்டு பணத்திலேயோ
இல்லை என்றால் எனக்கு ஏதாவது ஒரு அலங்காரம் செய்துவிட்டு சாய் ராஜா போல இருக்கிறீர்கள் என்று சொல்வாய் அல்லவா? நான் மட்டும்தான் ராஜாவாக இருக்க வேண்டுமா? என்னை நம்பி வாழும் என்னுடைய பிள்ளைகளை நான் ராஜா போலத்தானே வாழ வைக்க வேண்டும். அதுதானே ஒரு அப்பாவுக்கு நல்லது. அதேதான் தங்கமே, உன்னை நான் ராஜாவாக வாழ வைக்க போகிறேன். உன்னுடைய மன வருத்தங்கள் என்னவென்பதையும் உன்னுடைய ஆசைகள் என்னவென்பதையும் முழுமையாக அறிந்து கொண்டு உன்னை வாழ வைக்க தயாராகிவிட்டேன். ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள், அந்த பல போராட்டங்களுக்கும் ஒரு முடிவு கட்ட இந்த சாய் வந்துவிட்டு அதிகமான குழப்பத்தோடு இருக்கிறாய். அதிக குழப்பங்கள் வேண்டாம். அதிசயம் நடக்கும் நேரத்தில் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளவும் வேண்டாம். எதற்காக குழப்ப வேண்டும்? எதற்காக பயப்பட வேண்டும்? வாழ்க்கையில் இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ என்று எதற்காக நினைக்க வேண்டும்? தெய்வம் என்ற ஒன்றை மலை போல நம்பும் உங்களுடைய வாழ்க்கையில் எதை பற்றியுமே சிந்திக்க வேண்டும் என்று அவசியம் அல்ல. உங்களுடைய கடமையில் நீங்கள் சரியாக இருங்கள். உங்களுடைய கடமையில் எப்பொழுதுமே சரியாக நடந்து கொள்ளுங்கள். யார் யாருக்கு எந்தெந்த விஷயங்கள் செய்ய வேண்டுமோ அந்தந்த விஷயங்களை சரியாக செய்யுங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்களுடைய விஷயத்தில், உங்களுடைய காரியத்தில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து ஒவ்வொன்றாக செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள். ஆனால் கண்டிப்பாகவே உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லதுகள் அனைத்தும் நடக்க ஆரம்பித்துவிடும். 4 பேர் உங்களுக்கு தானாக வந்து உதவி செய்வார்கள். அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உச்சத்தை அடைவீர்கள் தெரியுமா? எந்த ஒரு கவலையாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதிகமாக போட்டு குழப்பிக் கொள்ளாமல் நடப்பது நடக்கட்டும் என்று அதை பற்றி யோசிக்காத பொழுதுதான் நீங்கள் அனைவருமே நல்லதாகவே வாழ்வீர்கள். ஆனால் இங்கு இருப்பவர்கள் தான் ஒரு கஷ்டம் என்றால் அதிலேயே மூழ்கி விடுகிறீர்களே. மூழ்கினால் கஷ்டம் மட்டுமே. அதே கஷ்டம் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் தெய்வம் பார்த்து கொள்ளும் என்று நினைத்து பாருங்கள். அந்த கஷ்டம் எங்கு போகிறது, எங்கு இருக்கிறது என்று தெரியாமலேயே போய்விடும். இது ஒரு வழியாக எடுத்துக்கொள்ளுங்கள். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இது எனக்கானது அல்லவே, இது எனக்கு கிடையவே கிடையாது, இது நான் அனுபவித்த கஷ்டம் கிடையாது, எல்லாவற்றையும் தெய்வம் பார்த்து கொள்ளும் என்ற நம்பிக்கைக்கு வாருங்கள். உங்களுடைய ஒவ்வொரு ஆசைகளுக்கும் நான் நிச்சயமாக நல்லதொரு விஷயத்தை செய்வேன். நான் இன்று மட்டுமல்ல, எல்லா நேரத்திலேயும் உனக்கு உதவியாக இருப்பேன். எதிர்பார்த்த ஒவ்வொன்றையும் நீ எதைப்படி ஆசைப்பட்டாயோ அதன்படி உனக்கு நடத்தி தருவேன். இனிமேலாவது எந்த ஒரு நிமிஷமும் அழாமல், எந்த ஒரு நிலையும் மனதில் தளர்ச்சி இல்லாமல் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்ந்து வா அம்மா. நான் உன்னை படைத்த தெய்வம். நீ என்னை தெய்வமாக பார்த்தாலும் சரி, அப்பாவாக பார்த்தாலும் சரி, என்னுடைய கடமையிலிருந்து நான் மீறவே மாட்டேன். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும், நீ கஷ்டப்பட்ட ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் நான் உன்னை மீட்டெடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுவது மட்டுமே இந்த சாயுடைய வேலை. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டு சோர்ந்து இருக்கும் ஒவ்வொரு சமயத்திலேயும் உன்னை எப்படி மீட்டெடுக்கலாம் என்று நினைத்து கொண்டு இன்று மீட்டெடுத்து உன்னை ஒரு அழகான பாதையில் கொண்டு செல்ல போகிறேன். சிரி, இனிமேலாவது சிரி. இந்த நேரம் நீ சிரி. தொடர்ந்து உன்னுடைய மனதில் சிரிப்பு மலை மட்டுமே இருக்கும். அவசரப்பட்டு எந்த காரியத்திலும் தவறாக இறங்காது. நிச்சயமாக நீ எந்த தெய்வத்தை நினைக்கிறாயோ அந்த தெய்வம் உனக்கு கட்டாயமாக வழியை காட்டு. அந்த தெய்வமானது உனக்கு தேவைப்படும் இடத்தில் உதவி செய்யும். நீ என்னை நம்பினாலும் சரி, யாரை நம்பினாலும் சரி, எல்லாம் ஒன்றே. சந்தோஷத்தோடு இருங்கள். சகல ஐஸ்வர்யங்களை பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் தீர்காயுசுடன்
உங்களை சிக்குப்பிணி இல்லாத வாழ்க்கையோடு செல்வ செழிப்புகளோடு என்ன சாய் வாழ வைப்பேன். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.